வணக்கம். தற்போதைய வானிலை நிலைமைகள் தொடர்பான ஒரு அறிவித்தலை உங்களுக்கு வழங்கலாம் என்றிருக்கின்றேன். நாங்கள் முன்னர் கூறியது போன்று வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கமானது இலங்கையை அண்மித்த வகையிலே நகர்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இதன் காரணமாக இன்றிலிருந்து படிப்படியாக மழை வீழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இந்நிலைமையானது எதிர்வரும் 3 அல்லது 4 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. ஏற்கனவே எதிர்பார்த்த தாளமுக்கத்தினுடைய நகர்வு மற்றும் அதனுடைய தாக்கம் என்பனவற்றை பார்க்கின்ற போது தற்போது சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே எதிர்பார்த்ததை விட சற்று தாக்கம் குறைந்ததாக இந்த தாளமுக்கம் நகரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. எனினும் இதை நாங்கள் முற்றுமுழுதாக தெளிவாக சொல்ல முடியாது. ஏனெனில் வளிமண்டல நிலைமைகள் காற்று மற்றும் வெப்பநிலையினுடைய செல்வாக்கை பொறுத்து இந்த தாளமுக்கத்துடைய நகர்வுகள் காணப்படும். எனவே இருந்த போதிலும் இந்த தாளமுக்கம் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போதிய அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதனால் எங்களுடைய குளங்களினுடைய நீர்மட்டங்கள் சடுதியாக உயரக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அத்தோடு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு வருவதன் காரணமாக எங்களுக்கு வெள்ள நிலைமைகளும் ஏற்படக்கூடியக்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் தற்போதைய நிலையின்படி இந்த தாளமுகத்தினுடைய நிலவரம் இவ்வாறு காணப்படுகின்றது. இது இன்று பின்னேரம் 2 மணி அளவில் சற்று இன்னும் மேல் நோக்கி வருவதுடன் கிழக்கு மாகாணத்தில் கூடுதலான பிரதேசங்களில் மழை வீழ்ச்சி கொடுப்பதாகவும் பின்னர் இரவு 8 மணி அளவில் கிழக்கு கரையோரங்களை முழுமையாக மழை வீழ்ச்சி கிடைப்பது ஆகவும் அப்படியே நாங்கள் தொடர்ந்து போகுமாக இருந்தால் எங்களுக்கு 25ஆம் திகதி அதாவது A-level எக்ஸாம் நடக்கின்ற டைமிலே கிழக்கு கரையோரம் முழுமையாக அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறிப்பாக இப்பிரதேசங்களில் 100-150 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சிகள் கிடைக்கலாம். ஏனைய பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. இந்த தாளமுகம் மானது கூடுதலாக இலங்கை பூராகவும் ஒரு மழை வீழ்ச்சியை கொடுப்பதோடு குறிப்பாக வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிகளவான மழை வீழ்ச்சியை இது ஏற்படுத்துவதற்கான சாத்தியங்கள் அதிகளவு காணப்படுகின்றது. அதே போன்று இத்தாளமுக்கமானது இவ்வாறு நகர்ந்து 26ஆம் திகதியும் அதிகளவு ஒரு மழை வீழ்ச்சியை வட மாகாணத்துக்கு கூடுதலாக வழங்குவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதுடன் இது கிட்டத்தட்ட 27ஆம் திகதி அளவில் இந்தியாவின் தமிழ்நாட்டை நோக்கி இது நகர்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இதே போன்று நாங்கள் ஏனைய எதிர்வு கூறுகின்ற வானிலை எதிர்வு கூறுகின்ற இணையதளங்களை பார்க்கின்ற போதும் இது அவ்வாறு ஒரு சூழ்நிலையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இணையதளங்களும் ஒவ்வொரு வானிலை தொடர்பான மாதிரிகளின் அடிப்படையிலே இந்த முன்னெச்சரிக்கைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இது விண்டி என்ற தளம் இங்கு பார்த்தாலும் குறிப்பாக அதே நகர்வு ஒன்று எங்களுக்கு காட்டப்படுகிறது. எனவே இதனால் எங்களுக்கு ஒரு அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த MSN வெதர் என்ற வெப்சைட்டு ஊடாகவும் இலங்கைக்கான மழைகள் கிடைக்கின்ற அளவுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே இது 25ஆம் தேதி கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். எனவே இருந்த போதிலும் எல்லா வகையான வளிமண்டல மாதிரிகளும் இந்த தாளமுக்கம் காரணமாக இலங்கைக்கு அதிக மழை கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளதாகவே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த தாளமுக்கம் காலப்பகுதிகளிலே எங்களுக்கு மழை வீழ்ச்சிக்கு அப்பால் பலமான காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. குளிரான காலநிலை நிலவக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அத்தோடு
இடிமின்னலுடைய தாக்கமும் தீவிரமாக இருக்கும் காணப்படக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. குறிப்பாக தற்போது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தற்போது பெய்து வருகின்ற மழை நிலைமைகள் காரணமாக பல்வேறுபட்ட இடங்களிலே கிணறுகள் கீழிறங்கி இருக்கின்றன. அத்தோடு சில இடங்களிலே வந்து வெள்ள நிலைமைகள் தற்போது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பயிர் நிலங்களில் அதிகளவு நீர் தேங்கி நின்று ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது. எனவே தற்போது இந்த நிலையிலே இருக்கின்ற பயிர்நிலங்கள் மேலும் மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற போது இது மிகவும் ஒரு பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வீதிகள், பயிர் நிலங்களை அண்டிய பிரதேசங்களுடைய வீதிகள் அனைத்துமே நீரினால் மூழ்கப்பட்ட நிலை காணப்படுகின்றது. எனவே இனி வருகின்ற 3 நாட்களுக்கான மழை வீழ்ச்சி குறிப்பாக சகல இடங்களிலுமே ஒரு வெள்ள நிலைமையை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் அனைவரும் இதற்கு தயாராக இருக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக மற்றவர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்வார்கள் அல்லது மற்றவர்கள் எதிர்பார்த்திருக்கிறது போன்றவற்றை தவிர்த்து நாங்களாகவே எங்களுடைய இந்த வெள்ளத்தை முகாமித்துவம் செய்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எனவே மக்கள் இது தொடர்பாக மிகவும் அவதானமாக எடுத்து சகலரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதோடு இந்த 3 நாட்களுக்கும் தங்களால் முகாமித்துவம் செய்யக்கூடிய வகையிலே தங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஏனையவற்றை தாங்கள் வைத்திருக்க வேண்டியது சிறப்பானது. மேலும் இது தொடர்பான தகவல்கள் அனைத்து முகாமைத்துவ பிரிவினுடைய ஃபேஸ்புக் முகப்புத்தக தளத்தினூடாக வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இதை நீங்கள் இந்த தளத்தினூடாக நீங்கள் எச்சரிக்கை நிகழ்வுகளை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கலாம். குறிப்பாக இங்கு பொதுமக்களுக்கான வெள்ள முன்னெச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படியும் குடியிருப்பு பகுதியில் ஏற்படும் வெள்ளங்களை முகாமித்துவம் செய்வது என்பது எங்களுக்கு மிகவும் சவாலாக இருப்பதனால் நீங்களாகவே அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது முன்னொன்று செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வெள்ளகால பகுதிகளிலே நாங்கள் சட்டங்களை கதைப்பதையோ அல்லது ஏற்கனவே நாங்கள் செய்யப்பட்ட தவறுகளை கதைப்பதை தவிர்த்துவிட்டு தற்போது இந்த வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கான செயற்பாடுகளில் நாங்கள் எல்லோருமே வந்து இணைந்து ஈடுபட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதே போன்று இந்த தாளமுக்கம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வந்து இங்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக தற்போது A-level எக்ஸாமினேஷன் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த மாணவர்களை நாங்கள் கட்டாயமே இந்த வெள்ள நிலைமைக்கு தயார்படுத்த வேண்டிய தேவை காணப்படுது. குறிப்பாக குளிர் காரணமாக இவர்கள் மாணவர்களுடைய பரீட்சை எழுதும் நடவடிக்கைகள் பாதிப்படையக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அதே நேரம் அவர்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படலாம். அத்தோடும் பரீட்சை நிலையங்களில் போதிய அளவு வெளிச்சம் மற்றும் குளிர் காரணமாக அவர்களால் சரியான முறையில் பரீட்சை எழுத முடியாத நிலைமைகள் அசௌகரியங்கள் ஏற்படலாம். எனவே அதற்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று குறிப்பாக கால்நடைகள் அதிகளவான மேய்ச்சல் நிலங்கள் வந்து நீரினால் மூழ்கப்பட்டு காணப்படுவதனால கால்நடைகள் பாதிப்புகளும் காணப்படுகிறது. எனவே கால்நடைகளை நாங்கள் முயன்ற அளவு உயரமான இடங்களில் வைத்து அவற்றை நாங்கள் பராமரிக்க வேண்டும். அவற்றை குளிர் ஏற்படாத வகையிலே நாங்கள் சில செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று வயல் நிலங்களை எடுத்துக்கொண்டு விவசாயிகளும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகளவான தண்ணி காரணமாக வயல் நிலங்கள் பாதிக்கப்படலாம். எனவே மேலதிக தண்ணீரை வழிந்தோடக்கூடிய வகையிலே விவசாயிகள் தங்களுடைய வயல் நிலங்களை பராமரிக்க வேண்டிய தேவை காணப்படுது. அடுத்த நகர்ப்புறங்களிலே குறிப்பாக நகர்ப்புறங்களிலே அதிகளவு மழை வீழ்ச்சி பெய்கின்ற போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. எனவே நகர் பிரதேசங்களில் குடியிருப்பு பிரதேசங்களில் இருக்கின்ற வெள்ள நீரினை தடுக்கின்ற வழிவகைகளை நாங்கள் உடனடியாக சுத்தம் செய்து அதனை வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இதில் பிரதேச சபையோ அல்லது அரசு திணைக்களங்களோ தான் மாத்திரம் ஈடுபட வேண்டும் என்று இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு நாங்கள் ஈடுபட்டால்தான் நாங்கள் இந்த அனர்த்தத்தில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இப்போ அவ்வாறான விடயங்களை நீங்கள் இந்த முகப்புத்தக தளத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போன்று நாங்கள் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் வாட்ஸ்அப் குரூப்களினூடாக தகவல்கள் பரிமாறப்பட்டு கொண்டு வருகின்றது. அவ்வாறு தங்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்களை நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் அதை பகிர்வதன் மூலம் ஏனையோரும் வந்து இத்தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை
நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அனைவருமே நாங்கள் ஒரு தயார்படுத்தி இந்த வெள்ள நிலைமையை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு அனர்த்த நிலைமை ஏற்படுகின்ற போது மக்கள் தங்களுடைய அனர்த்தம் தொடர்பான விடயங்களை கிராம சேவர்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். கிராம சேவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கூடாக நீங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படையில் உங்களுக்கு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது நீங்கள் கிராம சேவர்களுக்கு தொடர்புபடுத்தலாம். அதன் கிராம சேவர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் அனர்த்த முகாமத்துவ பிரிவு மாவட்ட செயலாளர்களுடன் இந்த தகவல்களை பரிமாறி உங்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். தற்போது இன்று காலை நிலைமையில் பார்க்கின்ற போது மழைவீழ்ச்சி இன்னும் முழுமையாக அதிகளவான மழைவீழ்ச்சி ஆரம்பிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் இப்போது பார்க்கின்ற போது எங்களுக்கு அளம்பிலில் 44 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. ஒட்டிசுட்டான் 23 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி, மல்லாவியில் 26 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி, இலுப்பக்கடவையில் 40 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி, பாண்டியங்குளத்தில் 19 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி, பாலம்பட்டியில் 11 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கிளிநொச்சி, சுண்டிக்குளம், விசமடு ஏரியாவில் 45 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இன்று ஒப்பீட்டளவிலே மிக குறைந்தான மழைவீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. எனினும் இந்த தாளமுக்கம் நகர்கின்ற போது தற்போது இந்த தாளமுக்கமானது கிழக்கு மாகாணத்தின் பகுதியிலே இது கூடுதல் இருப்பதனால் கிழக்கு மாநிலத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி குறிப்பாக கிழக்கு மாநிலத்திலே கரடியனாறு பிரதேசத்திலே 60 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கிழக்கு மாநிலத்தில் குறிப்பாக டமன பிரதேசத்தில் 132 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே மழைவீழ்ச்சி எங்களுக்கு வடக்குக்கு கிடைக்கின்ற மழைவீழ்ச்சியானது இனிவரும் காலங்களிலே படிப்படியாக இன்றிலிருந்து அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இந்த தாளமுக்கம் காரணமாக பரவலாக சகல இடங்களிலுமே மழைவீழ்ச்சி கிடைத்து கொண்டு வருவதனால் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், தற்போது இருக்கின்ற தாளமுக்கம் இருக்கின்ற நிலைமை இன்று 23ஆம் திகதி காலை அளவில் இருக்கின்ற நிலைமை 23ஆம் திகதி இருக்கின்ற நிலைமை. இது 24ஆம் திகதி இதனுடைய போக்கு சற்று அருகில் வருகின்றதாகும். பின்னர் 25ஆம் திகதி இன்னும் மிக அருகில் வருகின்ற ஒரு நிலைமையும், 26ஆம் திகதி குறிப்பாக வடமாகாணத்தில் அருகிலே இருக்கின்றதாகவும், பின்னர் 27ஆம் தேதி இது தமிழ்நாட்டை நோக்கி நகர்வாக காணப்படுகின்றது. எனவே இந்த நிகழ்வு 27, 28 மற்றும் 28, 29 காலப்பகுதிகளும் இதனுடைய செல்வாக்கு காரணமாக எங்களுக்கு மழைவீழ்ச்சி அல்லது காற்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தங்களுடைய முன்பாக கேட்டுக்கொள்கின்ற விடயம், இது தொடர்பாக கவனம் எடுத்து தாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். கூடுதலாக மரங்கள் முறிந்து விழுகின்ற நேரங்களிலே மின்சார விநியோகங்கள் தடைப்படலாம். எனவே அது தொடர்பாகவும் கவனம் எடுத்து தாங்கள் வீடுகளிலே மண்ணெண்ணெய் மற்றும் மெழுகுதிரி போன்றவற்றை வைத்திருப்பது அவசியம். அதே போன்று உங்களுக்கு 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் நீங்கள் வைத்திருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு சிறு சிறு வெள்ள நிலைமைகள் ஏற்படுகின்ற போது அதை நீங்களாகவே முகாமைத்துவம் செய்யக்கூடிய முறைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.